ஸ்ரீ விஷ்ணு புராணம் 91ஆம் பகுதி. கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தல். மைத்ரேய முனிவரே, இவ்விதம் சுவாமி இந்திரனுக்கு செய்ய வேண்டிய யாகத்தை தடுத்ததால் தேவேந்திரன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவன் சம்பர்த்தகம் என்ற மேக கூட்டத்தை அழைத்து, மேகங்களே, நான் கூறுவதை கேளுங்கள். என் கட்டளையை உடன் ஏற்று தடையின்றி நிறைவேற்றுங்கள். நந்தகோபன் என்ற இடையன் புத்தி கெட்டு கிருஷ்ணன் என்கின்ற ஒரு சின்ன பையனின் பலத்தை பெரிதாக எண்ணி கர்வம் கொண்டு மற்ற இடையர்களையும் சேர்த்து கொண்டு எனக்கு வழக்கமாக செய்து வரும் யாகத்தை நிறுத்திவிட்டான். ஆகையால் அகோரமான பெருமழையை பெய்வித்து அந்த இடையருக்கு பிழைப்பாக உள்ள மாடுகளை எல்லாம் அழித்து விடுங்கள். நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு சகாயமாக நான் மலை சிகரம் போன்றுள்ள பெரிய யானை மீது ஏறிக்கொண்டு வாயுவையும் தண்ணீரையும் விடும் உதவியை செய்கிறேன் என்று கட்டளையிட்டான். அதற்கு இணங்கி வானத்து மேகங்கள் யாவும் ஆயர்பாடி முழுவதும் நாசமாகும்படி பெருங்காற்றுடன் பெருமழையை பெய்தன. அப்படி மழை பெய்த ஒரு கணத்தில் பூமியும் ஆகாயமும் திசைகளும் மழை தாரைகள் நிறைந்து ஒன்றாக காணப்பட்டன. மின்னல்களும் இடிகளும் கசையடிகளாக தாக்க அந்த அடிக்கும் பயந்தவை போல் மேகங்கள் திக்குகள் அதிரும்படி கர்ஜித்து மிகவும் கனமான தாரைகளை பெய்தன. இவ்விதம் ஒளிவில்லாமல் மழை பெய்து கொண்டிருந்ததால் உலகமெல்லாம் இருள் மூடியது. உலகம் கீழும் மேலும் பக்கங்களிலும் ஜலமயமானது போல தோன்றியது. அப்பொழுது பசுக்கள் மகா வேகமாக வீசிய காற்று மழையிலே அலைக்கப்பட்டு இடுப்பும் தொடைகளும் கழுத்தும் சுருங்கி மாண்டன போன்று மூர்ச்சித்து விழுந்தன. மாடுகளில் பல தமது இளங்கன்றுகளை வயிற்றில் அணைத்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தன. பல பசுக்கள் கன்றுகள் விழுவதைக் கண்டு கதறி அழுதன. சில கன்றுகள் காற்றினாலும் குளிரினாலும் உடம்பெல்லாம் சோர்வடைந்து நடுங்கி அற்ப துணியுடன் கூவியதைக் கண்டால் அவை கண்ணனை நோக்கி, கண்ணா, நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தீன குரலில் வேண்டுவது போல் ஒலித்தன. மைத்ரேய முனிவரே, இவ்விதம் கோபியரும் கோபாலரும் நிறைந்த அந்த கோகுலம் எல்லாம் இத்தகைய பெருமழையினால் மிகவும் துன்பப்பட்டு நடுங்குவதை கண்ட கண்ணபிரான், இந்திரன் தனக்கு பூஜை நடக்கவில்லையே என்ற கோபத்தால் இப்படி செய்கிறான். ஆகையால் நாமே இந்த கோகுலத்தை பாதுகாப்பது அவசியம். அதற்காக பெரிய கற்பாறைகள் நிறைந்த இந்த பர்வதத்தை, இந்த மலையை அடியோடு பெயர்த்து இந்த இடைச்சேரிக்கே ஒரு பெருங்குடையாக பிடித்து காப்பேன் என்று திருவுள்ளம் பற்றி அந்த மலையை பெயர்த்து ஒரே திருக்கரத்தால் விளையாட்டு பொருளை குழந்தை தூக்குவது போல அதை தாங்கி பிடித்து கொண்டு கோபாலரையெல்லாம் கூவி அழைத்து சிரித்து கொண்டே, நீங்கள் யாவரும் உங்கள் குழந்தை குட்டிகளோடும் பசுக்களோடும் இந்த மலையின் அடியில் வந்து சேருங்கள். இந்த காற்றுக்கும் மழைக்கும் அஞ்ச வேண்டாம். அதை நான் தடுத்து விட்டேன். இதன் அடியில் உள்ள நல்ல இடங்களில் அவரவர் விருப்பம் போல சுகமாக இருக்கலாம். மலையானது மேலே விழுந்துவிடும் என்று பயப்பட வேண்டாம். இதை நான் ஒரு சிறு பந்தை போல் எளிதாக தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி புன்முறுவல் பூத்தார். இவ்விதம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறி அருளியதை கேட்டதும் இடையர் அனைவரும் தமது வண்டிகளில் தத்தமது பொருட்களை ஏற்றி கொண்டு பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு அந்த மலையின் அடியில் வந்து சேர்ந்தனர். இடையரும் இடைச்சியரும் மகிழ்ந்தனர். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகிமையை துதித்து பாடிக்கொண்டிருக்க பகவானும் அந்த மலையை ஆடாமல் அசையாமல் ஒரே கையில் தாங்கிக் கொண்டிருந்தான். இதுபோல் 7 தினங்கள் ஓயாமல் மழை பெய்ய சுவாமியும் அந்த மலையை குடைபோல் ஏந்தி ஆயர்களை எல்லாம் காத்தருளினார். அதை கண்ட தேவேந்திரன் தன் முயற்சி வீணாயிற்றே என்று நினைத்து மேகங்களின் செயல்களை நிறுத்தினான். இவ்வாறு இந்திரன் நிறுத்திவிட்டதால் ஆகாயம் நிர்பலமாயிற்று. திசைகள் தெளிவடைந்தன. ஆயர்கள் அனைவரும் மலையடியிலிருந்து புறப்பட்டு பழையபடி ஆனந்தத்தோடு பாடிக்கொண்டே ஆயர்பாடியை அடைந்தார்கள். பிறகு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அந்த கோவர்த்தன மலையை அது இருந்த இடத்திலேயே மறுபடியும் வைத்தருளினார். 91ஆம் பகுதி நிறைவடைந்தது.